கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும், ஏன் ஆண்டவரை என் வாழ்க்கையில் மாத்திரம் இந்த பாடு, என் குடும்பம் என்னை வெறுக்குது, என் குடும்பங்களும் என்னை பகைக்கிறாங்க, என் சொந்தங்களும் என்னை பகைக்குது, எங்கே போனாலும் ஏன் என்னை வெறுக்கிறாங்க ஆண்டவரே, என்னை நேசிக்க யாருமே இல்லையா, எங்கே போனாலும் என்னை பகைக்கிறாங்களே, என் மேலே அன்பு செலுத்த ஒருத்தர் இல்லையான்னு சொல்லி வேதனைப்படுறீங்களா? அதுதான் ஆண்டு சொல்கிறாரு, உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்ன பகைச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் தன்னுடையதே சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராக இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. அப்போ ஏன் உலகம் நம்மை பகைக்குதுன்னா, ஆண்டு உங்களை தெரிஞ்செடுத்திருக்கிறாரு, ஆண்டு உங்களை நேசிக்கிறார். உலகத்தை விட்டு ஆண்டு உங்களை பிரித்து உங்களை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டனால உங்களை பார்க்கும்போது உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு பகையாக தோணுது. அதனால் கவலைப்படாதீங்க. யார் உங்களை மறந்தாலும், யார் உங்களை வெறுத்தாலும், யார் பகைத்தாலும் ஆண்டவர் உங்கள் கூட தான் இருக்கிறாரு, உங்களை நேசிக்கிறார். யாரெல்லாம் உங்களை வெறுத்தாங்களோ, உங்களுக்கு விரோதமாக பேசினாங்களோ, அவர்களுக்கு மத்தியில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் கண்கள் காண ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். பகைத்த ஜனங்களுக்கு முன்னாடி, சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது அப்போ தெரியும் கர்த்தர் உண்மையாகவே உங்கள் கூட இருக்கான்னு சொல்லி. ஆனால் எந்த பாதையில் போனாலும் சோர்ந்து போகாதீங்க. யோசேப்பு சிறைச்சாலை போகும்போது கூட ஏசப்பா கூட தான் இருந்தார். அவர் அத்தனை பாடுகள் மத்தியில், அவமானங்கள் மத்தியில் போகும்போது ஆண்டவர் கூட தான் இருந்தார். ஆண்டவர் விட்டு விலகல. நேரம் வரும்பொழுது தேவன் அவருக்கு விரோதமாய் பேசின ஜனங்கள் மத்தியில், பகைத்த ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் அவர் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கர்த்தர் உயர்த்தினார். இந்த நாளிலும் உங்களை பகைத்த ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆவியானவர் ஆண்டவரே எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்தி, பகைத்த ஜனங்களுக்கு முன்பாக உயர்த்தி மேன்மைப்படுத்த போகிற தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.